ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து வஞ்சரம் மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப்பு ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு சில்லி பவுடர் ஃபிஷ் அதிகமாக போடுறீங்கன்னு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் அதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறோம். கையை போட்டு நல்லா கலந்துக்கிறோம். இப்போது இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னு, இந்த ஆயில் வந்து நல்லா கோட்டட் ஆகும், மசாலாவோடு சேர்ந்து கோட்டட் ஆகும் ஃபிஷ்ஷில். அதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆயில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்துக்கோங்க. இப்போது தண்ணி வந்து தெளித்த மாதிரி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மசாலாலாம் நல்லா வந்து சேர்ந்து கோர்வையாக வரணுன்றதுக்காண்டி ஃபிஷ்ஷில் வந்து தடவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே தெளித்தாச்சு. 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் இப்போ நான் அதில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா நான்வெஜ் எல்லாத்துக்குமே பெப்பர் பவுடர் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் லெமன் எடுத்து, 1/4 லெமன் எடுத்து அதில் ஸ்க்வீஸ் பண்ணி விடுறோம். பாருங்கள், லெமன் ஆட் பண்ணோம்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது லெமனு. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷு நல்லா வாஷ் பண்ணதை இதில் வந்து மசாலாவில் கலந்து 1/2 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணுறோம். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் 4 ஸ்பூன் ஆயில் போடுறேன் நான். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த ஃபிஷ்ஷை நம்ம வந்து இப்போது ஃப்ரை பண்ணுறோம். நியர்லி 8 துண்டுகள் எனக்கு வந்து கிடச்சிது. இன்னுமே இருக்குங்க ஃபிஷ்ஷு. ஆனால் நாங்கள் 8 துண்டு தான் நான் எடுத்து நல்லா மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போது ஃப்ரை பண்ணுறோம். இது நியர்லி 10 to 15 minutes ஆகும். நம்ம திருப்பி போட்டு இந்த ஃப்ரையை வந்து சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது. தவா வந்து ஓவராக ஹீட் ஆனால் தவாவும் நல்லா இருக்காது. ஸோ இது வந்து ஃபிஷ்ஷும் பொறுமையாக வேகணும். இப்போ பாருங்கள், 2 பக்கமே திருப்பி போட்டாச்சு. ரொம்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மசாலா தவாவில் ஒட்டவே இல்லை. கருவேப்பிலை ஸ்மெல்லோட அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், எல்லா ஃபிஷ்ஷுமே அதுலேருந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஒரு ட்ரேயில். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஃபிஷ்ஷில் வந்து ஒமேகா 3 இருக்குங்க. உடம்புக்கும் நல்லது, ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது முள் ரொம்ப இருக்காது இதில். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.